லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 போல் எந்திரிச்சேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இது ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் பார்க்கும்போது டிவிக்கே வந்து ஒரு 17 18 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் முன்னிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாவில் நம்ம லோக்கலில் ஒரு ஷூட்காக நான் கிளம்பிட்டேன். ரிட்டன் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அப்படியே தலையிலாக மாறி இருக்குது. சர்ன்னு ஏறி போயிடுச்சு. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு அரசியலில் என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததில்லை. பட் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஓட்டு நான் இப்போ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்திருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அந்த கைரேகை கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அழியலை. அப்படி நான் போட்டதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த அரசியல் களம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் நான் 90s கிட்ட ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். 2-2.5 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட சிஎம் சீட்லேயே போய் உட்கார்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கக்குள்ள உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. எத்தனை இன்டர்வியூஸு எத்தனை கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 5 தொகுதி வராரா பாருங்க, 6 தொகுதி வராரா பாருங்க, அட 2 வந்தால் போதுங்க பார்த்துக்கலாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்டிகே தரப்பிலிருந்து யார் அதிக ஓட்டு வாங்குறாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு பயங்கரமான போட்டியெல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நடிகர் டு அரசியல் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்குமே இது ஓகே ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய பூம் கிளப்புன்றது யாருமே எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. அதுக்காக நீ டிவிக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் எந்த கட்சிக்குமே ஆதரவு கிடையாது. நல்லது செய்ய யார் வந்தாலுமே சரி அவங்கள நம்ம ஆதரிப்போம். தமிழ்நாடு மக்கள் அவங்கள ஆதரிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கான்செப்டில் தான் நான் இருக்கிறேன். மற்றபடி யாருமே கமெண்ட்டில் வந்து கதறாதீங்க, திட்டாதீங்க. என்ன நீ இது பண்ணுறியா, நீ அந்த கட்சிக்கு பேசுகிறியா, இது பேசுகிறியா. ஒரு இருக்கிற அந்த மாற்றத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கக்குள்ளே உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற கட்சிங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நான் எந்த ஒரு கட்சியுமே குறை சொல்லலை. நல்லது செய்ய யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க, என்னை உட்பட. ஸோ எனிவே, மதன் கௌரி சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ வேவ், இட்ஸ் சுனாமி அப்படின்ற மாதிரி அப்படி இருக்குங்க. எங்கே நினச்சோம் எங்கெங்க இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. எனிவே, நல்லதே செய்வோம், நல்லதே செய்வாங்கன்னு நம்புவோம். பாய்.